கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உபசரிப்புன்றது மிக சிறந்த குணங்கள்ல ஒன்று. அது இன்றைய நவநாகரிக உலகத்துல படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வருது. அக்கம் பக்கம் சொந்த பந்தம்னு மட்டும் வாழாம முகம் தெரியாதவங்களையும் நேசிக்கக்கூடிய உள்ளங்களை பார்க்கறது ரொம்பவே அரிதாகி போயிடுச்சு. ஒரு சில உறவினர்கள் வருகையை கூட தொந்தரவா நினைக்கக்கூடிய உலகத்தை நாம இந்த நாட்கள்ல பார்க்க முடியுது. சுயநலம் மிகுந்த உலகமா இன்னைக்கு நாம பார்த்தாலும் நம்மளுடைய பண்டைய தமிழரின் பண்பாடு ரொம்ப அருமையா இருந்ததுன்னு பல வரலாறு சொல்லுது. வீட்டுக்கு முன்னாடி திண்ணை வச்சு கட்டிய வீடுகள் மறைஞ்சி காம்பவுண்ட் கட்டி வாழக்கூடிய குறுகிய மனம் வளர்ந்துருச்சு. ஆனா வேதத்துல உபசரிக்கக்கூடிய குணத்துல உயர்ந்து இருந்தவங்கள பற்றி இன்னைக்கு நாம நேரம் எடுத்து சிந்திப்போம். ஆதியாகமம் 18:1 பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்துன்னு வாசிக்கிறோம். ஆபிரகாம் கிட்ட அநேக நல்ல குணங்கள் இருந்துச்சு. அதுல உபசரிக்கிற அருமையான குணாதிசயம் சிறப்பாகவே இருந்துச்சு. தன்னுடைய கூடார வாசல்ல அமர்ந்திருந்த அவன் தனக்கு எதிர 3 புருஷர்கள் நிற்கிறத பார்த்து அவங்கள வருந்தி தன்னுடைய கூடாரத்துக்குள்ள அழைக்கிறான். அவங்க வழிபோக்கர்கள். முன்பின் அறியாத யாரோ ஒரு வழிபோக்கரை அழைச்சி உபசரிக்கக்கூடிய குணம் எந்த அளவுக்கு நல்ல குணமா இருக்குதுன்றத நாம நிதானிக்கணும். வந்தவர் யாரு, எதுக்காக வந்திருக்கிறாங்கன்னெலாம் விசாரிக்காம முதல்ல அவங்களுடைய தாகத்தை தீர்த்துட்டு பசியாற்றிட்டு அவங்க ஓய்வெடுத்ததுக்கு அப்புறம் கேட்கறது நம்மளுடைய முன்னோர்களின் வழக்கமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தவங்களே விசாரிக்க மனம் இல்லாமல் இருக்கவங்க மத்தியில் வீதியில் போகிறவங்கள வழியை அழைச்சி விருந்து கொடுக்க எவ்வளவு பேருக்கு மனசு வரும்? ஆனால் ஆபிரகாமுக்கு இந்த குணம் அதிகமாகவே இருந்துச்சு. அதனுடைய விளைவு அவனை அறியாமலேயே அவன் தேவதூதர்களை உபசரிச்சான். இதை தான் வேதம் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டுன்னு எபிரேயர் 13:2 சொல்லுது. இந்த குணம் ஆபிரகாம் கிட்ட இருந்தது பெரிய ஆச்சரியம் இல்லைன்னாலும் ஆபிரகாமோட பல வருஷம் ஒன்னா வாழ்ந்த லோத்துவுக்கும் இந்த பண்பாடு இருந்ததை நம்ம வாசிக்கிறோம். அவனும் ஆபிரகாமை பின்பற்றி மற்றவங்களை உபசரிக்கிறதுல ரொம்ப நல்ல எடுத்துக்காட்டா இருக்கிறத கீழ்காணக்கூடிய பகுதியில் நம்ம பார்க்குறோம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள்னு ஆதியாகமம் 19 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மளை நாம் இன்னைக்கு கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போம். இன்னைக்கு யாராவது இதை செஞ்சா அவங்கள நம்ம கேவலமாக பார்ப்போம். இதெல்லாம் தேவையான முறுமுறுப்போம். ஆனால் வேதாகமும் பல இடங்களில் நமக்கு இந்த குணம் இருக்கணும்னு போதிக்குது. ஆபிரகாமும் லோத்துவும் உபசரிப்பில் உதாரத்துவமாக இருந்ததுனால தான் நல்ல பிரதிபலன் அவங்கள வந்தடைஞ்சுது. ஆமாம், அவங்க கர்த்தரின் செயலையும் திட்டத்தையும் அறியக்கூடிய வாய்ப்பை பெற்றாங்க. கர்த்தர் அவங்களோட தன்னுடைய திட்டத்தை பகிர்ந்து கொண்டாரு. வந்த ஆபத்திலிருந்து காக்கப்பட்டாங்க. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் மற்றவங்க மேலே அக்கறையாக இருப்போம்னா நம்ம மேலே அக்கறை உள்ள தேவன் தமது எந்த செயலையும் மறைக்காமல் வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நமக்கு இந்த குணம் இருக்குதான்னு சீர்தூக்கி பார்க்க இன்னைக்கு நாம் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.